வணக்கம். இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 1976 படம் ஷாலின் வுடன் மென் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் ஒரு கண்டிப்பான ஷாலின் மடத்துல தொடங்குது. அதுல நிறைய இளைஞர்கள் எல்லா காலத்திலும் சிறந்த குங்ஃபூ மாஸ்டராக போட்டி போடுறாங்க. அதுல ரொம்ப அப்பாவித்தனமான மற்றும் திறமை இல்லாத ஒருத்தன் ஒரு ஊமை பையன். அவன் ஏன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவனால அவனோட கூட படிக்கிற மாணவர்களோட சேர முடியல. அதனால எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு நாள் மதியம் குரு அவரோட மாணவர்கள் எல்லாரையும் ஒரு முக்கியமான வேலையை செய்ய சொல்றாரு. அது அவங்களுக்கு எடையற்ற நுட்பம் கத்துக்க உதவும். அவர் அவங்கள ஒரு ஆத்துல இருந்து 2 வாளி தண்ணி எடுத்து வர சொல்றாரு. அதுவும் ஒவ்வொரு கால்லையும் 5 கிலோவுக்கு மேல இருக்கிற இரும்பு ஷூவை போட்டுட்டு. அது மட்டும் இல்லாம பக்கெட்டை நிரப்புனதுக்கு அப்புறம் 1.5 கிலோமீட்டர் மேல ஏறணும். அவங்க இந்த நுட்பத்தை கத்துக்கிட்டா பறவை மாதிரி கூரையில குதிக்கலாம் மற்றும் ஆகாயத்துல சாகசம் பண்ணலாம். ஊமை பையனோட சக மாணவர்கள் அவனுக்கு இந்த வேலையில ஆர்வம் இருக்கிறத பார்த்து அவனை முதல்ல போக சொல்றாங்க. அவன் சரியா பண்ண மாட்டான்னு அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. அதனால அவன் தான் கடைசியா முடிப்பான்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவன் சீக்கிரமே வாளிய நிரப்பிடுறான். ஆனா அந்த ஷூவோட எடையினால அவனால நடக்கவே முடியல. எல்லாரும் அவனை தாண்டி போயிடுறாங்க. அவன் மட்டும் கடைசியா மலையில ஏறிக்கிட்டே இருக்கான். கடைசியா அவன் வாளிய கீழே போட்டுட்டு நம்பிக்கை இழந்து உட்காந்துடுறான். அவன் மடத்துல பிழைக்க ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த மாதிரி ஒரு தோல்வி அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவன் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாம ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஊமை பையனோட அப்பா ஒரு முகமூடி கொள்ளைக்காரனால பணத்துக்காக கொல்லப்பட்டாரு. அந்த கொலையாளி ஒரு குங்ஃபூ மாஸ்டர். அவர் அவங்கள அடிச்சுட்டு அப்பாவை கொன்னுட்டாரு. அதுதான் ஊமை பையன் மடத்துல சேர்ந்ததுக்கு ஒரே காரணம். கொலையாளிய ஒரு நாள் கொல்ற அளவுக்கு திறமைசாலி ஆகணும். யோசனையில மூழ்கி இருந்தவன் ஒரு கன்னியாஸ்திரி வந்து பேசும்போதுதான் நிஜத்துக்கு வரான். அவன் வேலையை விட்டுட்டதை பார்த்துட்டு அவங்க உந்துதல் படுத்துறாங்க. அந்த நன்னோட பேரு 5 நவால். அவங்க ஒரு குங்ஃபூ நிபுணர். அவங்களோட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் ஊமை பையன் அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கிறான். ஆனா அவன் கடைசியா வந்ததால மாஸ்டர் அவனை சோம்பேறின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பல வருஷமா எந்த மாணவனும் இவ்வளோ நேரம் எடுத்துக்கலன்னு சொல்றாரு. அதனால ஊமை பையன் 1 மாசம் முழுக்க விறகு வெட்ட சொல்றாங்க. அவன் மடத்துக்கு வெளியே விறகு வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு குடிபோத துறவி வந்து பேசுறாரு. முதல்ல அந்த ஆளு குங்ஃபூல விடாமுயற்சி இருக்கணும்னு ஏதோ உளறிட்டு இருந்தாரு. அதுல ஊமை பையனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஆனா அப்புறம் மடத்தை பத்தி ஒரு ரகசியத்தை சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு மறைவான அறைக்கு போறாங்க. அது நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கு. அந்த அறைக்கு பெரிய குருக்கள் மட்டும்தான் போக முடியும். அங்க ஒரு வயசான ஆளை கையும் காலையும் சுவத்துல சங்கிலியால கட்டி சிறை வச்சிருக்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியாததால அந்த தண்டனை ரொம்ப கடுமையா தெரியுது. 2 துறவிகள் குகைக்கு வந்து கைதிக்கு சாப்பாடு மற்றும் தண்ணி கொடுக்கறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஊமை பையன் வந்து கைதிக்கு சாப்பாடு ஊட்ட உதவுறான். இதனால கைதிக்கு அவன் மேல நம்பிக்கை வருது. அவன் துறவிகளோட ஆள் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அடுத்த முறை மது எடுத்துட்டு வர சொல்றாரு. அடுத்த சீன்ல மடத்தோட சிறந்த மாணவன் ஷாலின் மடத்துல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய இறுதி சவாலுக்கு தயாராகிறான். அந்த சவாலுக்கு பேரு மர டெஸ்ட். அதுல ஒருத்தர் 36 ஷாலின் மர மனிதர்கள் இருக்கிற ஒரு சின்ன பாதைக்குள்ள போகணும். அந்த இயந்திர பொம்மைகள் பாதைக்குள்ள யார் போனாலும் ரொம்ப வேகமாவும் பலமாவும் தாக்கும். ஒவ்வொரு இயந்திர பொம்மையும் சாதாரண மனுஷனை விட 50 மடங்கு வேகமாவும் பலமாவும் இருக்கும். அதனால அந்த தேர்வு ரொம்ப கஷ்டம். அந்த மாணவன் நம்பிக்கையோட உள்ள போறான். ஆனா ரொம்ப அடி வாங்கினதால அவன் வெளியே தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. மாஸ்டர் அவன் அதிகமா நம்பினதுக்காக திட்டுறாரு. எல்லாரும் அதை ஒரு பாடமா எடுத்துக்கணும். இறுதி தேர்வை எப்பவும் குறைச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் லஞ்ச்ல ஊமை பையன் ஒரு பண்ணை தன்னோட உடைக்குள்ள மறைச்சு கைதிக்காக எடுத்துட்டு போறான். குடிபோத துறவி கிட்ட இருந்து கொஞ்சம் மதுவும் திருடுறான். அப்புறம் யாரும் பார்க்காதப்ப நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற குகைக்கு போய் கைதியை திரும்பவும் பார்க்கறான். அந்த மனுஷன் சந்தோஷமா மதுவை குடிச்சிட்டு ஜெயில விட்டு வெளியே வந்துட்டா அவனுக்கு பரிசு கொடுக்கறேன்னு சொல்றாரு. 2 பேரும் மர தேர்வு பத்தி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கைதி சொல்றத பார்த்தா அந்த தேர்வு ஒரு ஜோக். அவர் இருந்தா அந்த மர பொம்மைகளை சுலபமா கிழிச்சிருப்பாருன்னு சொல்றாரு. ஊமை பையன் கவனமா கேட்கிறான். ஆனா அவனால நம்ப முடியல. கைதி தான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் சிங்க கர்ஜனன்னு ஒரு புது குங்ஃபூ நுட்பம் பயிற்சி பண்ணணுதான்னு சொல்றாரு. அவர் மொத்த பேரை விட சக்தி வாய்ந்தவனா ஆகிறது துறவிகளுக்கு பிடிக்கல. அதனால அவன் புடிச்சு சிறையில போட்டுட்டாங்க. அடுத்த நாள் ஊமை பையனுக்கு சமையல் அறையில வேலை கொடுக்கறாங்க. அவன் 2வது முறையா மதுவை திருட முயற்சி பண்ணும்போது மாட்டிக்கிறான்.
இந்த முறை துறவி அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கிறாரு. மாசம் முடியிற வரைக்கும் கிச்சனை டெய்லி சுத்தம் பண்ண சொல்றாங்க. ரொம்ப நேரம் கிச்சனை நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் குடிபோதையில இருந்த துறவி அவனை பார்த்து பிரமிச்சு போய் இந்த முறை விட்டுடுறாரு. அப்புறமா அவன் திரும்பவும் கைதிக்கு சாப்பாடோட போறான். அவனோட நல்ல மனசை பார்த்து வியந்து போய் அந்த மனுஷன் அவர் கைகால கட்டியிருந்தாலும் அவனுக்கு குங் ஃபூ நுட்பங்கள் சொல்லி தர முடிவு பண்ணாரு. அவரோட நுட்பங்கள் துறவிகளோட நுட்பங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இருந்தாலும் ஊமை பையன் அதை கத்துக்கிட்டு ரொம்ப கடினமா உழைக்கிறான். கைதி சில விஷயங்களை சரின்னு நினைப்பாரு, ஆனா ஊமை பையன் அதை ஏத்துக்க மாட்டான். உதாரணத்துக்கு ஷாலின் விதிகளை மதிக்காம ஒரு சண்டைய கொலையில முடிக்கிறது. இந்த மாதிரியான விதிகளை பின்பற்றுறதை தவிர ஊமை பையன் கைதியோட சிறந்த மாணவன் ஆகிறான். கொஞ்ச நாள் கடினமா பயிற்சிக்கிறான். ஒரு நாள் மதியம் குகைக்கு வெளியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 5 நவால் அவனை பாக்குறாங்க. அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த குங் ஃபூ முறை மடத்துல கத்துக் கொடுக்கிறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. அது ஆபத்தானது. அந்த முறையை வழக்கமா குற்றவாளிகள் தான் பயன்படுத்துவாங்க. குங் ஃபூ என்ன கத்துக் கொடுக்குதோ அதை விட்டுட்டு வேற வழிக்கு போறவங்க அதை பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் குங் ஃபூவ வன்முறையையும் கெட்ட விஷயத்தையும் பரப்புறதுக்காக கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு புனிதமான கலை. அதை ஒருத்தர் தன்னை காப்பாத்திக்கவும் மற்றவங்களை காப்பாற்றவும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அவன் கத்துக்கிட்டு இருக்கிற குங் ஃபூ அதோட நோக்கத்தையே தோற்கடிக்குது. அதனால அவன் அந்த கலையை கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 5 நவால் அப்புறம் அவனுக்கு சறுக்கும் பாம்பு நுட்பத்துல பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறையோட கொள்கை கைதி கத்துக் கொடுக்கிற முறைக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கு. ஊமை பையன் 2 குருக்கள் கிட்டையும் கத்துக்கிறான். அவங்களோட கொள்கைகள்ல ஏதாச்சும் ஒன்ன தேர்ந்தெடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவன் 2 நுட்பங்கள்லையும் சிறப்பாகிடுறான். வேற யாரும் இல்லாத மாதிரி ஃபைட்டரா மாறிறான். ஒரு நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதி சிங்க கர்ஜனை நுட்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் கத்துக்கிட்டான். இப்ப அவன் மர மனுஷ தேர்வு எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கான்னு சொல்றாரு. ஊமை பையன் மடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி இதுதான் கடைசியான சந்திப்புன்னு தெரிஞ்சு கைதி ஒரு சின்ன காகிதத்தை பசுமை மருந்து கடையில இருக்க காசாளர் கிட்ட கொடுக்க சொல்றாரு. அவன் குருவுக்கு பண்ணக்கூடிய சின்ன உதவியா நினைச்சிட்டு ஒத்துக்கிறான். அப்புறம் ஊமை பையன் இறுதி தேர்வை எதிர்கொள்ள வேண்டிய நாள் வருது. அவன் மர சந்துக்குள்ள போய் நல்லா சண்டை போடுற வரைக்கும் எல்லாரும் இதை ஒரு ஜோக்கா தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவனோட குருக்கள் கத்துக் கொடுத்த திறன்களை பயன்படுத்தி மர பொம்மைகளை அடிச்சு ஜெயிச்சு சிறப்பா வெற்றி பெறான். மடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி தலைமை துறவிய சந்திக்க போறான். கொஞ்ச வருஷமா ஒருத்தர் கூட மர தேர்வை கடக்கல. அதனால ஊமை பையன் ஏதோ வித்தியாசமா பண்றான்னு அந்த துறவி நம்புறாரு. ஊமை பையன் எதுவும் சொல்லல, ஆனா குரு அவன் கைதிய சந்திச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. குரு கடவுள்கிட்ட ஊமை பையனுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த கைதி ஏதாச்சும் கொடுத்தானான்னு கேட்கிறாரு. ஆனா அவனோட குருவுக்கு விசுவாசமா இருக்கிறவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் போறதுக்கு முன்னாடி மர சுருள் ஒண்ணு கொடுத்து மலை மேல இருக்கிற கம்பீர குருவை சந்திக்க சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஊமை பையன் மருந்து கடையில இருக்க காசாளரை சந்திக்க போறான். அந்த தகவலை படிச்சதுக்கு அப்புறம் அது யாரு கொடுத்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த கைதி வேற யாரும் இல்ல, பச்ச டிராகன் கொள்ளைக்காரர்கள் கும்பலோட தலைவன். அவன் துறவிகளுக்கு தொந்தரவு கொடுத்ததுனால ஜெயில போடல. அவனோட திறன்களை பயன்படுத்தி வன்முறை பண்ணி நிறைய பேரை கொன்னதுனால ஜெயில போட்டாங்க. அவனோட கும்பல் ஆளுங்களை வர சொல்லி தகவல் சொல்லியிருக்கான். இது தெரியாம ஊமை பையன் வாழ்க்கையை இயல்பா வாழ்றான். ஒரு உணவகத்துல அவனோட கும்பல் ஆளுங்க ஓனர் பொண்ணு மந்தாரை கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஊமை பையன் பொண்ணை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறான். அதனால அவன் எப்போ வேணாலும் அவங்க விடுதியில தங்கிக்கலாம். ஒரு நாள் நைட் ஷாலின் மடத்துல பயங்கர சத்தம் கேக்குது. அவங்க வேகமா குகைக்கு போய் பார்த்தா குகை காலியா இருக்கு. காங் சிங்க கர்ஜனையை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிட்டான். அதே நைட்ல டிராகன் கும்பல் ஆட்கள் திரும்பவும் மந்தாரைய தொந்தரவு கொடுக்கறாங்க. அவ கடத்தி அவங்களோட தலைவருக்கு கீப்பா பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ சண்டை போட முயற்சி பண்ணும்போது கடைசியில கடத்திடுறாங்க. அடுத்த நாள் ஊமை பையனும் பணியாளரும் மந்தாரைய தேடி போறாங்க. வழியில காங் துறவிகளோட சண்டை போடுறத பாக்குறாங்க. அவனை தப்பிக்க விடாம துறவிகள் நிறுத்த முயற்சி பண்றாங்க. காங்கோட உண்மையான அடையாளம் தெரியாம அவன் தப்பிக்க விட்டுடுறான். ஊமை பையன் துறவிகளை திசை திருப்பி கும்பல் தலைவன் நன்றி சொல்லிட்டு அந்த பொண்ணு காணாம போனதை தேடி குடிக்கிறதா சொல்றான். காங்குக்கு ரொம்ப நாளா நல்ல சாப்பாடு கிடைக்காததால 3 பேரும் சாப்பிட ஒரு உணவகத்துக்கு போறாங்க. திடீர்னு காங் வெளியில மொட்டை தலையோட ஒருத்தர் இருக்கிறத பார்த்துட்டு அவர் துறவியா இருப்பாருன்னு நினைச்சு கொன்னுடுறாரு. கடைக்காரர் திரும்பி சண்டை போட வரும்போது அவர் தப்ப ஒத்துக்காம மொட்டை தலையோட இருந்ததாலதான் அவர் சாவறதுக்கு காரணம்னு சொல்றாரு. கோவத்துல கடைக்காரரோட மொத்த குடும்பத்தையும் கொன்னுடுறாரு.
அப்பாவி குடும்பத்தை கொன்னுட்டாரேன்னு ஊமை பையனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. எவ்வளோ மரியாதை வச்சிருந்த ஒருத்தர் எப்படி இப்படி பண்ணுவாருன்னு அவனுக்கு சுத்தமா புரியல. ஊமை பையன் காரணத்தை கேட்கும்போது பணியாளரையும் அவனையும் வீட்டை விட்டு காங் துரத்தி விட்டுடுறாரு. அப்புறம் 2 பேரும் விடுதிக்கு போறாங்க. அப்போ மந்தாரையும் பத்திரமா திரும்பி வந்துடுறா. கும்பல் ஆளுங்க ஏன்னு சொல்லாம அவள் விட்டுட்டாங்களாம். அடுத்த நாள் கம்பீர குரு கிட்ட ஒரு சுருளை கொடுக்கணும்னு திடீர்னு ஊமை பையனுக்கு ஞாபகம் வருது. நேரத்தை வீணாக்காம அவன் உடனே மலைக்கு போய் குருட்டு குருவை சந்திக்க போறான். அந்த சுருளை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஊமை பையன் காங்கோட மாணவன்னு அந்த குருவுக்கு தெரிஞ்சிடுது. முதல்ல தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டேன்னு திட்டுறாரு. ஆனா சரியான வழியை காட்டுறேன்னு வாக்கு கொடுக்கறாரு. காங் மடத்துல இருக்கும்போது அவரோட குருவா இருந்ததையும் கும்புவை பத்தி எல்லாம் கத்து கொடுத்ததையும் சொல்றாரு. ஆனா காங் குத்துச்சண்டை கத்துக்கிட்டு நிறைய பேரை கொன்னு தன்னோட குருவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாரு. கடைசியில அவரை பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க. ஆனா கம்பீர குரு காங்கால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி தன்னையே குறை சொல்லிட்டு குருடாயிட்டாரு. இப்போ மலையில எல்லாத்தையும் துறந்துட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கிறாரு. அவரோட மாணவனால மடத்துக்கு ஆபத்து வந்தா உதவி பண்ண தயாரா இருக்காரு. காங்கும் அவனோட கும்பலும் மடத்தை தாக்குனா தடுக்க முடியாதுன்னு தலைமை துறவி பயப்படுறாரு. ஊமை பையனால மட்டும்தான் மடத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அதனால கம்பீர குரு ஒரு புஸ்தகத்தை கொடுக்கறாரு. அதுல இறுதியான கும்பு நுட்பம் இருக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு சில துறவிகள் மட்டும்தான் அதை கத்துக்க முடியும். அடுத்த கொஞ்ச வருஷத்துல காங்கும் அவனோட ஆளுங்களும் தாக்குதல் பண்ண திட்டம் போடுறாங்க. ஊமை பையன் தன்னோட 3வது கும்பு நுட்பத்துல பயிற்சி ஆகிறான். 3 கிலோ பாறையை அவனோட தோள்பட்டையில வச்சு பல மணி நேரம் பயிற்சி செய்யறான். தலைமை துறவி வழிகாட்டுதல்ல கொஞ்ச வருஷத்துல எல்லாத்தையும் கத்துக்கிறான். இப்போ 3 கும்பு நுட்பங்களையும் தெரிஞ்சதால ஊமை பையன் எந்த சண்டைக்கும் தயாரா இருக்கான். ஒரு நாள் காங்கும் அவனோட ஆளுங்களும் மடத்தை தாக்குதல் பண்ண வர்றாங்க. ஊமை பையன் அவங்களை நிறுத்த முயற்சி பண்ணும்போது காங் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அவன்தான் ஊமை பையனோட அப்பாவை கொண்டுட்டான்னு. அதிர்ச்சியான ஊமை பையன் பல வருஷத்துக்கு அப்புறம் வாயை திறந்து பேசுறான். அவன் அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சபதம் எடுத்ததா சொல்றான். காங்குக்கும் ஊமை பையனுக்கும் இறுதியா சண்டை வருது. காங் சிங்க கர்ஜனை பயன்படுத்தி ஊமை பையனோட பாம்பு நுட்ப தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறான். முதல்ல காங்குக்கு சாதகமா இருக்கு. ஆனா அவன் தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணும்போது அதே பிரச்சனை வருது. கடைசியா ஊமை பையன் இறுதி நுட்பத்தை பயன்படுத்தி சண்டைய மாத்திடுறான். காங்க பயங்கரமா அடிச்சும் எந்த தாக்குதலும் பண்ண முடியல. அவனால அவன் ஜெயிச்சிடுறான். காங் தன்னோட தோல்வியை ஏத்துக்கிறான். அவனோட மாணவன் தன்னோட கற்பித்தல்ல கத்துக்கிட்டதுல சந்தோஷப்படுறான். ஆனா அது சும்மா நடிப்பு தான். ஊமை பையனை திடுக்கிடும் தாக்குதலுக்கு திட்டம் போடுறான். ஊமை பையனோட தொண்டையை வெட்ட பாக்குறான். ஆனா சரியான சமயத்துல ஊமை பையன் நகர்ந்துடுறான். அதனால அந்த அட்டாக் காங்கே தாக்குது. அதனால காங் இறந்துறான். அவனோட கும்பல் பயத்துல ஓடி போயிடுறாங்க. கடைசி காட்சியில ஊமை பையன் மடத்துக்கு வந்து துறவி ஆகிடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.